கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய மன்னாவோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் அவரின் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு புத்திமதிகள் என்னவென்றால், சுய புத்தியிலே சாயாதபடி முன் முழு இருதயத்தோடு உன்னை உருவாக்கின கர்த்தரை இந்த நாட்களை நம்பும்படியாகவும் அவரிடத்திலே நம்பிக்கை வைக்கும்படியாகவும் இந்த வேத வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுய புத்தியிலே சாய்ந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த நாட்களிலே அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி ஆசீர்வாதங்களை இழந்து இந்த நாட்களிலே அவர்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அங்கே அழித்து கொள்ளுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன காரியங்களாக இருந்தாலும் தேவனிடத்திலே நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே அந்த காரியங்களை கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி அந்த பிரகாரத்தின்படி நாங்கள் நடப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனைகளோ, எந்த விதமான நெருக்கங்களோ, எந்த விதமான கஷ்டங்களோ, எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களிலே இருக்காது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சுய புத்தியின் மேல் இன்றைக்கு சார வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த நாட்களில் சற்று காலையில் எழுந்தவுடன் சற்று பார்ப்போமா இருந்தால், தேவன் காலையிலே இந்த நாட்களிலே நமக்கு ஜீவனை தந்து மறுநாள் இந்த நாட்களில் எழும்பும்படியாக தேவன் அந்த கிருபையை செய்கிறார். அப்படியானால் அந்த ஜீவனை தந்த அந்த தேவனிடத்திலே நாங்கள் திரும்ப வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களை செவி கொடுக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியிலே இந்த நாட்களை நாங்கள் சாயாதபடி முழு இருதயத்தோடும் இந்த நாட்களிலே அவர் மேலே இந்த நாட்களை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே ஞானியாகிய சாலோமோன் இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். சுய புத்தியிலே இந்த நாட்களை சாய்ந்தான். தனக்கு இஷ்டமானபடி இந்த நாட்களிலே அங்கே நடந்தான். ஆனாலும் தேவன் சாலோமோனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தும் அந்த ஞானத்தை இந்த நாட்களிலே சாலோமோன் நிராகரித்து சுய புத்தியிலே நடந்த வேளையிலே நடந்த சம்பவம் என்னவென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த சாலோமோனிடத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த ராட்சியங்களை அவனுடைய கால பகுதியிலே இந்த நாட்களை பிரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த நாட்களை பிரிக்கப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்களும் ஜீவனுள்ள தேவனோடு இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலேயே நம்முடைய சுய புத்தியிலே இந்த நாட்களை நாங்கள் சாய்ந்து இந்த நாட்களிலே அங்கே குறுக்கு வழியிலே காரியங்களை செய்ய வேண்டுமா இருந்தால், செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு இப்படியாக முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலேயே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் நடந்தாலும் இந்த நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காரியங்களில் இருந்து நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு இந்த நாட்களிலே காலங்களாக ஆண்டுகளாக இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே ஜீவனுள்ள வார்த்தைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளுக்குள்ளே ஆண்டவர் வேத வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது. அதே வேளையில் அந்த வேத வார்த்தை அங்கே உயிர்ப்பிக்கிற மனுஷனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தை இந்த நாட்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய சுய புத்தியிலே இந்த நாட்களிலே நான் சாயாமல் உம்மை இந்த நாட்களிலே முழு இருதயத்தோடும் இந்த நாட்களிலே நான் ஆராதிப்பேன். நான் உண்மையே நம்பி இருப்பேன். ஆண்டவரே, எனக்கு அன்றன்றாடு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக செயல்பட வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசனம் நமக்கு முன்னாலே கடந்து செல்கிற வேளையிலே நாங்கள் எந்த இடத்திலும் சறுக்கி விழாதபடி தேவன் நம்மை தன்னுடைய வலக்கரத்தாலே தாங்கி நடத்துவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சுய புத்தியிலே இந்த நாட்களை நடவாதபடி கர்த்தரையே சாய்ந்து முழு இருதயத்தோடும் அவரை நம்பி இந்த நாட்களை வாழ்வீர்களாயிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, திருப்பத்தை இந்த நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார் என்பதைத்தான்
அங்கே அறியக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியிலே வாழுகிற காலங்களிலே, இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடையவர்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் தான் அவர்கள் வாழ முடியும். அது தேவனுடைய நியமனம். அப்படியானால் இந்த ஒரு ஆண்டவர்களுக்கு ஒரு வாழ்வை நன்றாக வாழுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.